Students, இந்த வீடியோல நம்ம prime numbers and composite numbers பத்தி பார்த்திரலாம். First நம்ம பார்க்கக்கூடியது prime numbersனா என்ன, composite numbersனா என்ன அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். Numbers more than one that have only two factors. அதாவது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல factors அப்படினா என்ன அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம். ஒரு நம்பர் வந்து ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த ரெண்டு நம்பர்ஸையும் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபேக்டர்ஸ் அப்படினு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ ஒரு நம்பருக்கு மொத்தமே ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதாவது 1 அப்படிங்கிறது வந்து பிரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. 1க்கு அதிகமான இருக்கிறது 2ல இருந்து அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும். இதுல நம்மளுக்கு ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் மட்டும் இருக்கும். அப்படி ரெண்டு ஃபேக்டர்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே நம்பர்ஸ் மோர் தேன் ஒன்னுக்கு மேலே உள்ள, அதாவது கிரேட்டர் தேன் 1, மோர் தேன் 1னா கிரேட்டர் தேன் 1, அதுக்கு மேலே உள்ள நம்பர்ஸ் எல்லா இதுக்குமே மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ், மொத்தமே ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ், மொத்தமே 2 ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம பிரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். 2 ஃபேக்டர்ஸ்க்கு அதிகமான நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 7 எடுத்துக்கணும். 7 வந்து நம்மளுக்கு 7ஓட மல்டிபிள் என்ன, 1 × 7 = 7. அப்போ 7க்கு ஃபேக்டர்ஸ் என்னது, 1ம் 7ம் தான் ஃபேக்டர்ஸ். அப்போ மொத்தமே நம்மளுக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது, 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது. அப்போ 7 இஸ் ஏ பிரைம் நம்பர். 7 வந்து நம்மளுக்கு என்ன நம்பர், பிரைம் நம்பர். இப்போ காம்போசிட் நம்பர்ஸ்க்கு 8 எடுத்துக்கலாம். 8க்கு நம்ம இப்போ ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். 1 8s are 8, 2 4s are 8. அப்போ இதுக்கு ஃபேக்டர்ஸ் எத்தனை இருக்குது, 1 8 2 4. அப்போ 2க்கு அதிகமான ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. அப்போ 8 வந்து என்னது, ஒரு காம்போசிட் நம்பர். இப்படிதான் நம்ம கொடுத்திருக்கிற நம்பர் வந்து பிரைம் நம்பரா இல்ல காம்போசிட் நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு நம்பர் 1ஆலையும் அதே நம்பரால மட்டும்தான் அது வந்து நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து பிரைம் நம்பர்ஸ். மற்றபடி நம்ம நிறைய நம்பரால மல்டிப்ளை பண்ணி அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு 8 கிடைக்கும். இப்போ 2 4 ஃபேக்டர்ஸ், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 8 அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இப்படி கிடைக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம், காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது 1 அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு ஃபேக்டர்ஸ் தான் இருக்கு. அதனால இது பிரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பர்ஸும் கிடையாது. நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். அடுத்தது நம்ம பிரைம் நம்பர்ஸ் 1ல இருந்து 100 வரைக்கும் உள்ள எந்தெந்த நம்பர்லாம் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு நம்பர் 1ஆலையும் அதே நம்பராலையும் நம்ம வந்து அதோட ப்ராடக்ட் இருக்கு. ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம், அதோட ப்ராடக்ட் வந்து 1ம் அதோட அதே நம்பரா இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அது வந்து பிரைம் நம்பர்ஸ். அதிகப்படியான நம்பர்ஸ் வந்து அதுக்கு ஃபேக்டர்ஸா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 1 as it's neither prime nor composite. 1 வந்து நம்மளுக்கு prime நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. ஏன்னா அடுத்தது leave 2 as it's a prime number. ஏன்னா 2 வந்து prime நம்பர். இது எதுக்காக இந்த டேபிள் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதுக்கு அடுத்து இதில் 1ல இருந்து 100 வரைக்கும் உள்ள டேபிள் காலம் கொடுத்துருக்கேன். நம்ம எப்படி இதில் பிரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இது வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போது 1 வந்து நம்ம என்ன செஞ்சிடணும், 1ங்கிற டேபிளில் இருக்கிறத நம்ம கிராஸ் பண்ணிடணும். அடுத்தது 2 வந்து விட்டுடணும், 2ங்கிறது வந்து பிரைம் நம்பர். அடுத்தது அதோட மல்டிபிள்ஸ் கிராஸ் அவுட் ஆல் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. 2ஆல் எந்தெந்த நம்பர்லாம் நம்மளுக்கு வந்து மல்டிபிள்ஸ் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியுமோ, எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் 2 வருதோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சிடணும், கிராஸ் அவுட் பண்ணிடணும். அடுத்தது 3 வந்து நம்ம பிரைம் நம்பர், அதை விட்டுறணும். அடுத்தது வந்து மற்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து கிராஸ் அவுட் பண்ணிடணும்.
5ம் பிரைம் நம்பர், 7ம் பிரைம் நம்பர். இதில் இடையில வந்து நம்மளுக்கு 4ம் 6ம் வருது. 4ம் 6ம் பிரைம் நம்பர் கிடையாது, ஏன்னா 4 வந்து 2ஓட மல்டிபிள்ஸ். அடுத்தது 6ம் அப்படிதான், 2 3s are 6. 4 வந்து 2 2s are 4. 6ங்கிறது வந்து 2ஓட மல்டிபிள்ஸ் 3ஓட மல்டிபிள்ஸ் சேர்ந்தது தான் நம்மளுக்கு வந்து 6. இந்த க்ளூவை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த நெக்ஸ்ட் டேபிள்ல உள்ள இந்த 1ல இருந்து 100 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை நம்ம வந்து கிராஸ் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 1 is neither prime nor composite. அடுத்தது 1ங்கிறது பிரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. அதனால 1 வந்து கிராஸ் அவுட் பண்ணியாச்சு. அடுத்தது 2 இஸ் ஏ பிரைம் நம்பர். அப்போ 2வை விட்டுறணும். அதாவது பிரைம் நம்பரை மட்டும் நம்ம வந்து விட்டுட்டு மித்த எல்லாத்தையுமே நம்ம கிராஸ் அவுட் பண்ண போகிறோம். 2 3 5 7 இதெல்லாமே நம்மளுக்கு வந்து பிரைம் நம்பர்ஸ். 4 இஸ் ஏ காம்போசிட் நம்பர், 6ம் காம்போசிட் நம்பர். அதே மாதிரி 8ம் காம்போசிட் நம்பர், 9 10 இது எல்லாமே நம்மளுக்கு வந்து எனது காம்போசிட் நம்பர்ஸ். அடுத்தது 11 12 வந்து காம்போசிட் நம்பர்ஸ். 14 15 இது எல்லாமே நம்மளுக்கு காம்போசிட் நம்பர்ஸ். அப்போ 11ல இருந்து 20 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 11 13 17 19 இந்த 4மே நம்மளுக்கு வந்து பிரைம் நம்பர்ஸ். அடுத்தது 21ல இருந்து 30 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 21 வந்து காம்போசிட் நம்பர். 7 3s are 21 22 இதில் வந்து 23யும் 29ம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பிரைம் நம்பர்ஸாக வரும். அடுத்தது 31ல இருந்து 40 வரைக்கும் பார்த்துடலாம். இதில் 31ம் 37ம் நம்மளுக்கு வந்து பிரைம் நம்பர்ஸ், மித்ததெல்லாம் காம்போசிட் நம்பர்ஸ். இதில் எதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 31 37. அடுத்தது 41ல இருந்து 50 வரைக்கும் பார்த்துடலாம். இதில் வந்து எதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ்னா 41 43 47. இதில் நம்ம காம்போசிட் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே கிராஸ் அவுட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு 1ல இருந்து 100 வரைக்கும் உள்ள பிரைம் நம்பர்ஸை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதிடலாம். இதில் பிரைம் நம்பர்ஸ் 1ல இருந்து 100 வரைக்கும் உள்ளதை நான் லிஸ்ட் பண்ணி எழுதியிருக்கிறேன். மொத்தம் இதில் எத்தனை நம்பர்ஸ் வருது அப்படின்னா 25 நம்பர்ஸ் நம்மளுக்கு வந்து 1ல இருந்து 100 வரைக்கும் உள்ளது நம்மளுக்கு பிரைம் நம்பர்ஸ். 1 அப்படிங்கிறது வந்து பிரைமும் கிடையாது, காம்போசிட் நம்பர்ஸும் கிடையாது. அடுத்தது பிரைம் நம்பர்ஸை பற்றி நம்ம எக்ஸாம்பிள் சம்மோட பார்த்துடலாம். Many prime numbers are multiples of 6 plus or minus 1 அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம அதாவது 6 மல்டிபிள்ஸில் வரக்கூடிய பிரைம் நம்பர்ஸை வந்து நம்ம வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 அது கூட நம்ம என்ன செய்யணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5 அப்படிங்கிறது 1 into 6 minus 1 1 6 are 6 6 minus 1 5. அடுத்தது இது கூட நம்மளுக்கு ப்ளஸ் 1 வந்தால் இந்த பிரைம் நம்பர்ஸ் கிடைக்குது. 6 2s are 12 12 minus 1 11 6 2s are 12 12 plus 1 13. அதே மாதிரி இந்த இதுக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். 8 2s are மல்டிபிள் 6 வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். 6 into 3 6 3s are 18 18 minus 1 18 minus 1 17. அடுத்தது 6 3s are 18 18 plus 1. இது வந்து நம்மளுக்கு எப்படி क्वेश्चंस கேட்பாங்க அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 6 மல்டிபிள்ஸ் வரக்கூடிய அது கூட ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வரக்கூடிய ஒரு பிரைம் நம்பர்ஸ் எழுதுங்க அப்படின்னா நம்ம 6 மல்டிபிள்ஸ் இப்படி போட்டு அதோட அது கூட ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 போட்டு உள்ள பிரைம் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். 6 into 4 6 4s are 24 24 minus 1 23. அடுத்தது
6 into 5. 6 5s are 30. 30 minus 1, 29. இந்த இதில் நம்ம மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 வரக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் வந்து இந்த எக்ஸாம்பிள் சம்மில் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது எவ்ரி ஈவன் நம்பர் expected to is the sum of 2 primes. அதாவது ஒவ்வொரு ஈவன் நம்பர்ஸும் 2வை தவிர்த்து ஈவன் நம்பர்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும் 2, 4, 6, 8, 10. இது வந்து 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள ஈவன் நம்பர்ஸ். அடுத்தது 11லேருந்து 20 வரைக்கும் உள்ளது 12, 14, 16, 18, 20. இந்த மாதிரி ஒவ்வொரு ஈவன் நம்பர்ஸும் எக்ஸ்பெக்ட் 2வை தவிர்த்து ஒவ்வொரு ஈவன் நம்பர்ஸும் நம்மளுக்கு வந்து சம் ஆஃப் 2 primes, 2 ப்ரைம் நம்பரோட சம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ 8 அப்படிங்கிறது வந்து ஒரு ஈவன் நம்பர்ஸ். இது வந்து இதோட ரெண்டு இதையும் பார்த்தீங்க அப்படின்னா 8 = 5 + 3ன்னு கொடுத்துருக்காங்க. 8 = 5 + 3. அப்போது 2 ப்ரைம் நம்பரோட ஆட் பண்ணுறது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒரு ஈவன் நம்பர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது 14, 7 + 7, 14. அப்போ இந்த 7ங்கிறது ப்ரைம் நம்பர்ஸ். இந்த 2 ப்ரைம் நம்பர்ஸையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஈவன் நம்பராக கிடைக்குது. அதே மாதிரி நம்ம இந்த நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்யணும், ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து 12. 12க்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5 + 7. இது ரெண்டுமே நம்மளுக்கு என்னது, ப்ரைம் நம்பர்ஸ். இந்த 2 ப்ரைம் நம்பர்ஸையும் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஈவன் நம்பர் கிடைக்குது. அப்போ இது கரெக்ட். நம்மளுக்கு ப்ரைம் நம்பர்ஸ் ஆட் பண்ணி ஈவன் நம்பர்ஸ் கிடைக்குது. அடுத்தது 18. 11 + 7. 11 is a prime number, 7 is a prime number. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஈவன் நம்பர்ஸ். அப்போ இதுவும் நம்மளுக்கு கரெக்ட். அடுத்தது 24க்கு 24க்கு பார்த்தோம் அப்படின்னா 19 + 5. 19 ஒரு ப்ரைம் நம்பர், 5 ஒரு ப்ரைம் நம்பர். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஈவன் நம்பர்ஸ் கிடைக்கும். அடுத்தது 32. 32 அப்படின்னா 29 + 3. இந்த 2 ப்ரைம் நம்பர்ஸையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஈவன் நம்பர் கிடைக்கும். அடுத்தது 40. 37 + 3. இது ஈவன் நம்பர்ஸ். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி கிடைக்கக்கூடியது ஒரு ஈவன் நம்பர்ஸ். அப்போது நம்மளுக்கு என்ன ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா எவ்ரி ஈவன் நம்பர்ஸ், அதாவது ஒவ்வொரு ஈவன் நம்பர்ஸும் நம்மளுக்கு சம் ஆஃப் 2 ப்ரைம்ஸ். நம்ம எந்த நம்பரை வச்சுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் 2 ப்ரைம் நம்பரை வச்சு நம்மளுக்கு இப்போ 12 அப்படிங்கிறது வந்து 6 + 6 12 தான். இந்த ரெண்டும் காம்போசிட் நம்பர்ஸ். ஆனால் நம்மளுக்கு 2 ப்ரைம் வச்சு ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒரு ஈவன் நம்பர் கிடைக்குது. அதை தான் இதில் வந்து நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்குற எல்லா நம்பரையுமே இதில் ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தது இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க, எவ்ரி ஆட் நம்பர்ஸ் கிரேட்டர் தேன் 7. 7க்கு அதிகமான இருக்கிற ஒவ்வொரு ஆட் நம்பருமே சம் ஆஃப் 3 ப்ரைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. 9 3 + 3. 9ங்கிறது 7ஓட கிரேட்டர் தானே இருக்குது. ஃபர்ஸ்ட் 7ஓட கிரேட்டர் தானே இருக்கிற ஒரு ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ் என்னதெல்லாம்னா 1, 3, 5, 7, 9. நம்ம ஈவன் நம்பர்ஸ் எழுதியிருப்போம். அதை தவிர்த்து மிச்சம் எல்லாமே நம்மளுக்கு ஆட் நம்பர்ஸ் தான். இந்த 3 ப்ரைம் நம்பர்ஸையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஆட் நம்பர்ஸ் கிடைக்குது. அடுத்தது 21க்கு கொடுத்துருக்குறாங்க 11 + 3 + 7. இந்த 3 ப்ரைம் நம்பர்ஸையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 21. இப்போ இதில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க 11, 15, 19. நான் ஒரு 2 இது ப்ரூவ் பண்ணுறேன். ரிமைனிங்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 11, 15, 33. இந்த 3 இதையுமே நான் வந்து இதில் ட்ரை பண்ணி காட்டுறேன். 11க்கு என்ன வரும், 3 + 3 + 5. இந்த 3ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 11 கிடைக்குது. 3 + 3 6, 6 + 5 11. அடுத்தது 15க்கு 15ங்கிற ஆட் நம்பருக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு 3 ப்ரைம் நம்பர்ஸை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 15 கிடைக்கணும். 7 + 3 + 5. 7 + 3 10, 10 + 5 15. அப்போ இந்த 3 ப்ரைம் நம்பர்ஸையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஆட் நம்பர்.
அடுத்தது 33க்கு 29 + 2 + 2. இந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணி கிடைக்கக்கூடியது நம்மளுக்கு வந்து ஒரு ஆட் நம்பர்ஸ். அப்போ இதில் நம்ம ஒரு 2 விஷயத்தை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். என்னெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 2 ப்ரைம் நம்பர்ஸை ஆட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஈவன் நம்பர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது 3 ப்ரைம் நம்பர்ஸை ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஆட் நம்பர் கிடைக்குமா, அதாவது greater than 7 ஆட் நம்பர் கிடைக்குதா அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இந்த 2 இதையுமே நம்ம வந்து இதில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு சேலஞ்சிங் இது கொடுத்துருக்குறேன். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் த மந்த் ஹஸ் த ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் ஆஸ் இட்ஸ் டேட். அதாவது ஒரு மந்தில் இதுதான் ஃபர்ஸ்ட் சண்டே. அந்த சண்டே அதுக்குரிய டேட் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பராக இருக்குது. அதே மந்தில் லாஸ்ட் ஃப்ரைடேயோட டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you.